கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இந்த வேளையில் உங்கள் மத்தியிலே ஒரு வார்த்தையை குறித்து நான் பேச இருக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆலோசனையாக, உங்களுக்கு ஒரு புத்தி சொல்லுதலாக ஆண்டவர் பேசும்படி என் இருதயத்தில் ஆண்டவர் உணர்த்தினார். அதனால் இந்த வசனத்தை நிதானமாய் பொறுமையோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். இந்த தியானிக்கிற இந்த நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரப்போகிறது. ஏன்னா ஆண்டவருடைய வசனத்தை நம்ம சரியாக புரிந்து கொண்டாலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கர்த்தர் நமக்கு தந்துடுவார். எல்லா வித ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்துடுவார். பாருங்க, உலகத்தை படைத்து உருவாக்கி முதல் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கினார். அப்போ உருவாக்கிட்டு ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாவித கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் தோட்டத்திற்கு நடுவில் இருக்கிற அந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களோடு அழகாய் சொல்லி கொடுத்தார். ஆனால் ஏவாள் என்ன பண்ணினாங்க, ஆண்டவர் சொன்னதை மறந்து போய் அதை போய் சாப்பிட்டுட்டு தன் துணையாகிய ஆதாமுக்கும் அதை கொண்டு போய் கொடுத்து 2 பேரும் பாவம் செய்தார்கள். அது நிமித்தம் தேவன் வைத்திருந்த தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ பாருங்க, தேவன் நம்மோட பேசுகிற வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அதில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதனால இப்போ உங்கள் மத்தியில் பேசுகிற இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனிப்பாக நீங்கள் கவனிங்க. அதை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். சரிங்களா? சரி, இந்த நாட்களில் பாருங்க, நம்ம தேசம் இந்தியா முழுவதும், தமிழ்நாடுல இந்த கொரோனா என்கிற வியாதி அதிகமாய் பரவி கொண்டு இருக்கிறது நம்ம கேள்விப்படுகிறோம். இது 2ஆம் அலை என்று சொல்லுகிறாங்க. முந்தின நிலைமையை பார்க்கலும் இப்போ பிந்தின நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. போன முறை நிறைய பேர் மரிக்கவில்லை, ஆனால் இந்த முறை அநேகர் மரித்து கொண்டு இருக்கிறத நம்ம நியூஸில் பார்க்கிறோம். மரித்த சடலங்களை எரிப்பதற்கு இடமில்லை, விறகுகள் இல்லை, வீதியாக ஜனங்கள் மரித்து கிடப்பதை பார்க்கிறோம். சுவாசிக்க முடியாம, ஆக்சிஜன் இல்லாம வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுகிறாங்க, காத்து கிடக்கிறாங்க. ஒவ்வொருவரும் சிலிண்டரை பக்கத்தில் வைத்து அந்த சுவாசத்தை சுவாசித்து கொண்டிருக்கிற நிலைமை. இதெல்லாம் பார்க்க நமக்கு ஆச்சரியமா அபூர்வமா இருக்குது. ஒவ்வொருவரும் சிலிண்டரை கையில வைத்து கொண்டிருக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு நியூஸ்ல பார்த்தேன், ஒரு வாலிபன் 22 லட்சம் ரூபாய் தன்னுடைய காரை விற்று ஆக்சிஜன் வாங்க ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி. ஒரு மனிதன், ஒரு தம்பதியினர், கணவன் மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா, தங்களுடைய நகைகளை அடகு வைத்து ஒரு மருத்துவமனைக்கு அந்த பணத்தை வைத்து எல்லாருக்கும் ஃபேன் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பேரும் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் தங்களால் முடிந்த உதவியை செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் உதவி செய்ய முடியாத நிலைமையில மரித்தவர்களை பார்த்து, பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து நமக்குள்ள வருத்தமும் பயமும் வந்துருச்சு. இப்போ நமக்கு இப்போ என்ன வந்துருச்சுன்னா, வருத்தம் ஒரு பக்கம், வருத்தத்தை பார்க்கிலும் பயம் வந்துருச்சு. ஐயோ, ஆயிரமா ஜனங்கள் இறந்து கொண்டு இருக்கிறாங்களே, நியூஸை பார்க்கவே பயம். மனிதர்கள் நிலைமை மோசமாகிருச்சு. நம்ம வீட்டுக்குள்ள யாருக்காவது சின்னதா ஏதாவது ஒரு ஜலதோஷம் வந்தா கூட நமக்கு பயம் வந்துருச்சு. எங்க நம்ம வீட்டுக்குள்ள இந்த வியாதி வந்துருச்சோ, நமக்கு லைட்டா ஏதாவது ஒரு, அவங்க கடைக்கு போய் நடந்துட்டு வந்து உட்கார்ந்துருப்பாங்க, மூச்சு வாங்கின உடனே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குமோன்ற ஒரு பயம். இன்னைக்கு எல்லா ஜனங்களையும், இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு அநேக பிள்ளைங்களை இந்த பயம் ஆட்கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன செய்யறது? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை விட்டால் வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த வசனத்தை விட்டால் நமக்கு வேற வழியே இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறது, தேவன் வார்த்தை என்ன சொல்லுகிறது, இதை நம்ம தியானிச்சோம்னா இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில கலக்கம், என்ன செய்ய போறோன்னு தெரியலையே, நிலைமை மோசமாய் கொண்டே இருக்கிறது, என்ன பண்றது அப்படின்னு இருக்கிற எல்லா எண்ணங்களும் மாறி போக போகுது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்தார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 112ஆம் சங்கீதம் 6வது 7வது 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான்,
அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறாரு, தேவனுக்கு பிரியமான நீதிமான்கள் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால அவன் பயப்படான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை வருகிறது. தேவனை நம்பிக்கையோடு ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க, அனுதினமும் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகள், என்ன சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை நம்பிக்கையோடு அவரை நம்பிக்கொண்டிருக்கிற ஜனத்திற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, தேசத்துல பரவி கொண்டிருக்கிற இந்த துர்ச்செய்தினா என்ன? மனசை உடைக்கிற வார்த்தைகள், நம்மளை கலங்கடிக்கிற வார்த்தைகள், கெட்ட செய்திகள். 300 பேர் மரித்து போனாங்க, சடலத்தை எரிப்பதற்கு இடம் இல்லை, இதெல்லாம் ஒரு கெட்ட செய்தி தானே. அப்போ இந்த துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். வசனம் சொல்லுகிறது, நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால அவன் பயப்படானாமா. அப்போ அவன் பயப்படாம அவன் என்ன பண்ணுவான்? கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திடனாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்க கண்கள் பல காட்சிகளை பார்த்தாலும், உங்க காதுகள் பல செய்திகளை கேட்டாலும், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, ஆண்டவரை நம்பிக்கையோடு அவரை தொழுது கொண்டிருக்கிறவர்களா இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே. உன் கணவர் வட மாநிலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார், நீங்க பயந்து போய் இருப்பீங்க, ஐயோ என் கணவன் வட மாநிலத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாரே, அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில தானே என் மகன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கிறான், என் கணவன் வேலைக்கு போயிருக்கிறாங்க, என் தாய் தகப்பன் அங்கதானே தொழில் ரீதியாக அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, நாங்க இந்த பகுதியில் இருக்கிறோமே, எப்படி என்ன ஆகுமோன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீங்களாம். நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், துர்ச்செய்தியை நீ கேட்கிறதினால், துர்ச்செய்தியை நீ பார்க்கிறதினால் நீ பயப்படாதிருப்பாயாக. நீ கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளை, நீ ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளையா இருக்கிறபடியினால் உன் இருதயம் திடனாய் இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம ஆனா இப்படி இருக்கிறோமா? பயம் வந்துருது இல்ல? எவ்வளோ பயப்படுறோம், எவ்வளோ வேதனை. போன வருடம் இந்த கொரோனா முதல் அலை என்று சொல்லப்படுகிற தருணத்துல நம்மெல்லாம் செய்தியில பார்த்தோம், ஒருவர் ஒரு இடத்துல தொட்டா அந்த வைரஸ் இருக்கும், அப்படியே நம்ம கிட்ட பரவி வந்துடும். இதெல்லாம் உண்மைதான். அப்போ அந்த காரியம் நம்மளை எவ்வளவு தூரம் பயப்பட வச்சுச்சு பாருங்க. காய்கறிகளை வாங்கினா கழுவி என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும், நல்லதுதான். அப்போ தக்காளியை கழுவிடலாம், கத்திரிக்காவை கழுவிடலாம், வெங்காயம் உள்ளியெல்லாம் எப்படி கழுகுறது? ரொம்ப வேதனையா இருந்துச்சு. வெங்காயம் உள்ளிய எப்படி கழுவி நம்ம கொண்டு போய் வைக்கிறது? இதெல்லாம் நம்ம அனுபவ ரீதியா நம்ம அனுபவப்பட்டது தானே. எதனால அதெல்லாம் பிடிச்சி நம்ம கழுவணும்? சிலர் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வெயிலில் வச்சிருவோம், 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு தான் காய்கறியை கொண்டு போய் வீட்டில் வச்சு சமையல் பண்ணுறது. எந்த பொருள் எடுத்தாலும் அதை நம்ம கழுவி 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 என்ன பண்ணணும்? ஒரு நகைச்சுவையாக ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். ஒரு மனிதன் வெளியே போயிட்டு வருவார், வெளியே போயிட்டு அவங்க மனைவி சொல்லுவாங்க, கை கழுவாமல் வரக்கூடாது, கைகளை கழுவுறேன்னு சொல்லி வாஷ் பேஷன்கிட்ட போவார். வாஷ் பேஷனில் போய் பைப்பை திறப்பார், கைகளை கழுவுவார். திருப்பி ஐயோ வாஷ் பேஷன் பைப்பை தொட்டுட்டோம், அப்போ பைப் என்ன பண்ணும்? மறுபடியும் அதை கழுவணும்ல, அதில் வைரஸ் இருக்கும்ல, தண்ணி தூக்கி ஊற்றி பைப்பை கழுவுவார். திருப்பி அவர் என்ன பண்ணும்? ஐயோ பைப்பை கழுவிட்டோம், பைப்பை தொட்டுட்டோம், இப்போ மறுபடியும் நம்ம கையில் மறுபடியும் வைரஸ் இருக்கும்ல, திருப்பி கையை கழுவுறது. இப்படியே தான் செஞ்சிட்டு இருக்க சூழ்நிலை. அப்போ இதெல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம், அப்படி தானே? எதனால? மனசுக்குள்ள பயம், ஒரு எச்சரிப்பு, விழிப்புணர்வு, எல்லாம் நல்லது தான். ஆனால் பயம் இன்னைக்கு உங்களை ஆட்கொண்டு இருக்குதா? இந்த 2வது அலையில நியூஸ் சேனல்ல வரக்கூடிய எல்லா காட்சிகளையும் பார்த்து பார்த்து உடஞ்சி போய் சோர்ந்து போய் பயந்து போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க யாரும் பயப்படாம திடனாயிருங்க. நீங்க திடனாயிருங்க, ஒரு தீங்கு முனை அணுகாது. 91ஆம் சங்கீதம் எவ்வளவு அழகாய் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். எவ்வளவு மகிமையான வார்த்தைகளை கர்த்தர் 91ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் சொல்லுகிறாரு. அந்த வசனங்கள் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்குங்க. அல்லேலூயா. 7வது வசனம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது.
ஆமென். உங்களை எதுவும் அணுகாதுங்க, எதுவும் அணுகாது. 3வது வசனம் பாருங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். பாலாக்குற கொள்ளை நோய், இந்த கொரோனா என்பது ஒரு கொள்ளை நோய். ஜனங்களை கொத்து கொத்தா சாகடிக்கிற ஒரு வியாதி. இந்த கொள்ளை வியாதிகளுக்கு உன்னை தப்புவிப்பார். அப்படின்னா என்ன? இப்போ ஒரு நாய் கடிக்க வருது, நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு நாய் கடிக்க வருது, டக்குன்னு நம்ம பிள்ளை என்ன பண்றோம்? வேகமா தூக்கிடுதோம். அப்ப தப்பு வைக்கிறது. அதே போல உங்களை சுற்றிலும் வியாதி உங்களை தொட வேண்டும் என்று வரும் பொழுது, உங்களை அணுகும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தப்பு வச்சிருவேன். அந்த வியாதி உன்னை ஒன்றும் செய்யாது, அந்த வியாதி உன்னை தொடாது. பைபிள் அழகாய் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? உலகத்தாருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரியாதுங்க, உலகத்தாருக்கெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் தெரியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனம் தெரியும் தானே. இந்த வசனத்தில் கைகளை வச்சு ஜெபிக்கணும். குடும்பமாக முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வியாதியின் நேரத்தில், இந்த கொள்ளை வியாதி பரவி கொண்டிருக்கிற சமயத்தில் நாங்கள் உங்களை நம்பி நாங்கள் திடனாக இருப்போம்ப்பா, திடனாக இருப்போம். அதனால் நீங்கள் பயப்படவே கூடாது. அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து அவர் ஊழிய பாதையில் அவர் ஊழியம் செய்து கொண்டு போகும் பொழுது ஒரு மனிதன் இயேசுவை தேடி வருகிறார். அவருடைய பெயர் யவீரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யவீரு என்கிறவன் ஒரு விண்ணப்பத்தோடு வருகிறான். என்ன விண்ணப்பம் என்று சொன்னால், அந்த யவீருக்கு ஒரே ஒரு செல்ல மகள், அவள் வியாதிப்பட்டு இருக்கிறார், அதுவும் மரண வியாதி, மரிக்கிற தருவாயில அந்த பிள்ளை வேதனைப்பட்டு இருப்பதை அவன் அறிந்து இயேசு கிட்ட வந்தா எப்படியாலும் இயேசப்பா சுகத்தை கொடுத்துருவார், அவரை எப்படியாலும் என் வீட்டுக்கு அழைத்துட்டு போக வேண்டும் என்று சொல்லி யவீரு புறப்பட்டு வருகிறார். அதே போல இயேசுவை சந்தித்தாயிற்று. இப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூப்பிடுற, ஆண்டவரே என் வீட்டுக்கு வருவீங்கன்னா என் பிள்ளை அவள் பிழைத்து கொள்ளுவாள், அவள் தன் ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் வருகிறேன் உன்னோட சேர்ந்துன்னு சொல்லி அவங்க புறப்பட்டு போகும் பொழுது என்ன நடக்கிறது? யவீரும் இயேசுவும் புறப்பட்டு போகும் பொழுது வேலைக்காரன் ஓடி வந்து சொல்றான், இனி போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டாம், அவர் நீ அழைத்து கொண்டு வர வேண்டாம். ஏன் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த வேலைக்காரன் சொல்றான், பிள்ளை மரித்து போனாள், பிள்ளை மரித்து போனாள். இந்த வார்த்தையை கேட்டோன்னு அந்த தகப்பனாராகிய யவீருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, இதுக்குத்தானே நான் ஓடி வந்தேன், என் மகளை எப்படியாயிலும் காப்பாத்திரணும், என் பிள்ளை எப்படியாயிலும் சுகமாக்கணும்னு சொல்றதுக்காக தானே நான் ஓடி வந்தேன், ஆனா எல்லாம் வேஸ்டா போச்சு. அநேக நேரத்தில் டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க லேட்டா வந்ததுனால காப்பாற்ற முடியல, நீங்க சீக்கிரம் வந்ததுனால காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இந்த வார்த்தையை நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அப்ப அதே போல யவீர் நினைச்சிருப்போம், ஐயோ நான் தாமதமா வந்துட்டேனோ, ஐயோ நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாமோ, இல்ல ஒரு நாளுக்கு முன்பதாக வந்திருக்கலாமோ என்று சொல்லி பயங்கரமா அவருடைய இருளும் உடஞ்சிச்சுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சாரு. ஆனா இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யவீரை பார்த்து, பயப்படாதே, பயப்படாதே. இந்த வார்த்தை எந்த நேரத்துல வந்துச்சு? மரிப்பதற்கு முன்பதாக சொன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த வார்த்தை தன் பிள்ளை மரிப்பதற்கு முன்பதாக சொன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருந்திருக்கும். ஆனா பிள்ளை மரித்த பிறகு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யவீரை பார்த்து, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. ஆண்டவருக்கு மனிதர்களுக்கு வேணால் முடிந்த கதையா இருக்கலாம், மனிதர்களுக்கு வேணா யவீருக்கும் யவீரின் வேலைக்காரனுக்கும் நினைச்சிருக்கலாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இனி போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டாம், அவர் வர வேண்டாம், அவர் இங்கே விட்டுட்டு வந்துரு, நம்ம மட்டும் நம்ம பிள்ளையை போய் அடக்கம் பண்ணிட்டு வருவோம் என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எந்த காரியத்துல நீ பயத்தோட நடுக்கத்தோட ஏதோ ஒரு திகில் உன்னை பிடித்து கொண்டு இருக்கிறதா, எனக்கு மட்டும் நல்லபடியா ரிசல்ட் வரலன்னா நான் சாகிறதை விட எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு இந்த வருஷத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னா என் குடும்பமே அழிந்து போய்விடும், எனக்கு என் பிள்ளைக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஒரு திருமணம் நடக்கலன்னா என்ன ஆகுமோ தெரியலையே,
சம்பந்தம் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க, என்ன வார்த்தை சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. எந்த பயத்துல நீங்க அமர்ந்து இருக்கிறீங்க? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலையே என்று சொல்லி பயத்தோட இருக்கிறீங்களா? உன் பொருளை ஏமாற்றி விட்டார்களே, இல்லது என்னை ஏமாத்திடுவாங்களோன்னு சொல்லி பயத்தோட இருக்கிறீங்களா? வியாதியோட பயத்தோட இருக்கிறீங்களா? டாக்டர் சொல்லிட்டாரு இனி பிழைக்க மாட்டாங்க, பயத்தோட இருக்கிறீங்களா? டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பிட்ட நாட்களுக்குள் இந்த ஆபரேஷன் பண்ண வேண்டும், பணத்தை ஆயத்தப்படுத்துங்க, இல்லைன்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த ஆபரேஷன் பண்ணி முடிக்கணும். பயத்தோட இருக்கிறீங்களா? என்ன ரிசல்ட் வரப்போதே தெரியலையே, ரிப்போர்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியலையே, பயத்தோட இருக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் நீதிமான் பதறான், நீதிமான் பதறான். கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திட்டமா இருக்கும், கர்த்தரை நம்பி திட்டமா இருக்கும். களிமண்ணில் கட்டின வீட்டுக்கு மேல ஒரு வீடு கட்டுவாங்களா? கற்பாறையை போட்டு கட்டின வீட்டுக்கு மேல இன்னொரு வீடு கட்டுவாங்களா? களிமண் வைத்து கட்டின வீட்டுக்கு மேல கெட்டவன் முட்டாள், அவனுக்கு ஞானம் இல்லை. இதே கற்பாறையை வைத்து அதற்கு மேல வீடை கட்டணும்னு சொல்லுவாங்க, அது வல்லமையா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ இந்த வேலையில கூட நான் உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து மரித்து போனாரா, ஜீவனோட இருக்கிறாரா? அவருக்கு வல்லமை இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்கல்ல? அதான் எத்தனையோ வியாதியஸ்தர்களை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மகனே, நீ என்னை விசுவாசிக்கிறாயா, என்னை நம்புகிறாயான்னு தான் கேட்டார். அப்போ ஆண்டவருக்கு ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா இதுக்கு மேல இந்த நிகழ்ச்சியை பார்க்க உட்காருங்க. இல்ல ஆண்டவருக்கு வல்லமை இல்லைங்க, அவரால் அற்புதம் செய்ய முடியாதுன்னா நிகழ்ச்சி ஆஃப் பண்ணுங்க. அல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களோட திட்டமாய் பேசுகிறார். விசுவாசம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது வீண், விசுவாசம் இல்லாமல் நீங்க தேவனை ஆராதிப்பது வீண், விசுவாசம் இல்லாமல் தினமும் ஜெபம் பண்ணுவது வீண். என்ன சொல்றீங்க? எவிரை பார்த்து ஆண்டவர் அதானே சொன்னார், மரித்து போனால். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த வேலைக்காரன் சொல்றான், இனி போதகர் நீ வருத்தப்படுத்த வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம்? இதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தேவன் விரும்புகிறார். அப்போ அந்த வேலைக்காரனும் அந்த எவிரும் என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா? பிள்ளை உயிரோடு இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற வியாதியை சுகமாக்கத்தான் இயேசுவால முடியும். மறுபடியும் சொல்றேன், பிள்ளை உயிரோடு இருக்கும் பொழுதுதான் அவளுடைய பலவீனத்தை சுகமாக்க இயேசுவால முடியும். மரித்து போனாலாம் இனி எங்கிருந்து எழுப்ப முடியும்? அந்த நம்பிக்கை யாருக்கு இல்லை? அந்த ரெண்டு பேருக்கும் இல்லைங்க. எவருக்கும் இல்லை, வேலைக்காரனுக்கும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்ன. அப்போ மரித்து போனா இதுக்கு மேல அவர் வந்து எதுக்கு? இயேசு கிறிஸ்து வந்து எதுக்கு? அதையெல்லாம் முடிஞ்சு போச்சே. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த எண்ணத்தை தான் இயேசு கிறிஸ்து உடைப்பதற்காக வந்தார். இந்த எண்ணத்தை அவங்க இருதயத்தை விட்டு அழிக்கும்படி வந்தார். மரித்தாலும் அவளை நான் உயிரோட எழுப்புவேன்றத அந்த வீட்டில் காமிச்சு கொடுத்தாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எவருடைய வீட்டுக்கு போகிறார், அங்க என்ன சூழ்நிலை நடந்து கொண்டு இருந்துச்சு? லூக்கா 8ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். பாத்தீங்களா? எல்லாரும் அந்த வீட்டில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, பிள்ளை மரித்து போனாலே, பிள்ளை இறந்து போனாலேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அழாதேயுங்கள். இது எல்லாரும் சொல்ற வார்த்தை தானே. ஒரு இறந்த வீட்டுக்குள்ள போய் அழுதுட்டு இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? அழாதீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்குன்னு அழுதாச்சு உயிரோடையா வரப்போறாங்க, இனி உங்களை பார்த்துக்கிடுங்க, நீங்க வருத்தப்படாதீங்க, அழாதீங்கன்னு ஆறுதல் படுத்துவோம். இயேசு கிறிஸ்து இந்த அர்த்தத்தோட அழாதேங்கள் சொல்லல. ஐயோ, அவ நித்திரையா இருக்கிறா, அவளை நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிரோட எழுப்பிடுவேன், அதனால வீணா உட்காந்து அழுது உங்க எனர்ஜியை வேஸ்ட் படுத்தாதீங்க, நீங்க கவலை கொள்ளாதீங்க, அப்படி என்கிற அர்த்தத்துல அழாதேங்கள்ன்றார். அதனாலதான் இயேசு சொல்றாரு, அவளும் நித்திரையா இருக்கிறாள். இதை கேட்ட உடனே அந்த ஜனங்க என்ன பண்ணுனாங்க தெரியுமா? 53வது வசனத்துல பாருங்க,
அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். அல்லேலூயா. அவள் மரித்து போனதை அவங்க பார்த்ததுனால இயேசு இப்ப சொன்ன வார்த்தை அவங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. இயேசப்பா சொல்றாரு, அவ மரிக்கல, நித்திரையா இருக்கிறான்னு அவங்களாம் சிரிக்கிறாங்க. இந்த ஊழியக்காரர் போய் இவ்வளவு தூரத்துல இருந்து எவிர் கூட்டிட்டு வந்திருக்கிறான் பாரு, இந்த எவிருக்கு ஒரு வேலை இல்லை, இந்த எவிருக்காண்டி நாங்கள் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாகி போச்சு. இவர் என்னமோ பண்ணுவாருன்னு பார்த்தா வந்ததே லேட்டு. அது இல்லாமல் மரித்து போனவளை பார்த்து நித்திரையா இருக்கிறா பாருன்னு சொல்றேன்னு சொல்லி எல்லாருக்கும் பரியாசம், நகைத்தார்கள் என்று பைபிள் சொல்லி இருக்குது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இதுல சொல்லப்பட்டிருக்கிறது 55வது வசனத்துல 54வது வசனத்துல, எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்று சொன்னார். ஆமென். எல்லாரையும் சிரிச்ச குரூப் எல்லாம் வெளியே தள்ளி விட்டுட்டார். யாரும் வீட்டுக்குள்ள இருக்காண்டா, போங்க வெளியே அப்படின்ட்டார். அனுப்பி விட்டுட்டு பிள்ளைய பார்த்து எழுந்திரு என்று சொன்னதான் பிள்ளை எழுந்திருக்க ஆரம்பிச்சிருச்சு. மரித்தவள் உயிரோட வந்தாள். எவிருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். உடனே அவர் அந்த இயேசுவை சந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்திருக்கும், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னாரு. இதற்கு தான் இயேசு சொன்னாரு, என் பிள்ளை எனக்கு மீண்டும் கிடைச்சிட்டான்னு சொல்லி ஒரு பயங்கர சந்தோஷம். அந்த அறையை விட்டு அவர்கள் வெளியே வந்த உடனே நகைத்த எல்லா ஜனங்களும் ஆன்னு பார்க்குறாங்க. என்ன மரித்த பிரேதமாலா இருந்தா எப்படி உயிரோட வந்தா? அதுதானே இயேசு சொன்னாரு, அழாதேங்கள்னு சொன்னாரு. நீங்க நம்புனீங்களா? உட்காந்து நெஞ்சில் அடிச்சு அடிச்சு அழுதீங்க. இப்ப மரித்தவள் உயிரோட வந்துட்டா பாருன்னு சொல்லி ஆண்டவர் பேசாமலேயே பேசிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த கொரோனாவை குறித்து பயந்து போய் இருக்கிறீங்களா? இந்த வியாதியை குறித்து கலங்கி போய் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி திகைத்து போய் இருக்கிறீங்களா? இல்ல உங்க குடும்ப சூழ்நிலை எதை குறித்து பயப்படுறீங்க? மனிதனை குறித்து, ஏதாவது ஒரு மனிதனை குறித்து, உங்க சத்துருவை குறித்து, பிசாசினுடைய போராட்டங்கள், பில்லி சூனியத்தின் கிரியைகள், மாந்திரீகம் உங்களுக்கு விரோதமா ஏவல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பயப்படுறீங்களா? மந்திரம் பண்ணிட்டாங்க, இவங்க செய்வன செஞ்சு வச்சுட்டாங்க, கொன்று போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி பயந்து போய் இருக்கிறீங்களா? ஒரு தீங்கு முனை அணுகாது, வியாதியும் அணுகாது, மந்திரம் பில்லி சூனியமும் உங்களை அணுகாது. எந்த மனுஷன் உங்களுக்கு முன்னாடி சவால் விட்டாலும் சரி, உன் சிரஸ் இருக்கிற ஒரு முடியை கூட தேவனுடைய அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் பதறான், அவன் பயப்படான், கர்த்தரை நம்பி அவன் திடனாயிருப்பான்ங்க. இந்த இடத்துல தான் நீங்க ஆண்டவரை நம்பணும். ரொம்ப நியூஸ் சேனல்ல பார்க்கும் பொழுதெல்லாம் பயம் வரும் உங்களுக்கு. பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கொடுக்கிறேன். என்ன, இந்த நியூஸ் சேனல்ல வரக்கூடிய துர்ச்செய்தியை உங்களுக்கு பயமா இருக்குதா, அதை பார்க்கவே பார்க்காதீங்க, அதை ஆஃப் பண்ணி வைங்க. அதற்கு பதிலா அனுதினமும் காலையிலேயே எழும்பி, அதிகாலையில எழும்பி வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த நியூஸ் சேனல்லாம் பார்த்துட்டு கொரோனா இவ்வளோ பரவிருச்சு, இன்னைக்கு 3000 பேருக்கு வந்துருச்சு, இன்னைக்கு 1,00,000 பேருக்கு பாதிக்கப்பட்டுருச்சு, இத்தனை பேர் மரித்து போனாங்க, ஐயோ வேக்சின் கிடைக்காம ஜனங்க அல்லாலப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய வேக்சின் நமக்கு வசனம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு வசனத்தை படிச்சு நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுத்து உங்க வேலையை செய்யுங்க. கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. அதனால இனி எந்த காரியத்திற்கும் நீங்க பயப்படாதிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமே. மகா இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான தருணத்திற்கு ஸ்தோத்திரம்ப்பா. அருமையான பிள்ளைங்க என்ன இருதயத்தோடு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் என் ஆண்டவர் இன்றைக்கு பேசியிருக்கிறீங்க. பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயம் இப்பொழுது இந்த பயமெல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த பயங்கள் இப்பொழுதே மாறட்டும். சில நாட்களாகவே மரண பயம், சில நாட்களாகவே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த ஒரு பயம், எனக்கு ஏதாவது நடந்துருமோ, என் குடும்பத்தை விட்டுட்டு நான் போயிருவேனோ, அசம்பாவிதங்கள் நடந்துருமோ, வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது ஒரு பயம், எனக்கு விபத்து வந்துருமோ, வேலையை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு பயம். அந்த பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால நான் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அந்த பயத்தின் ஆவி வெளியேறட்டும் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திடனாய் இருக்கும் என்ற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைங்க
உம்மை நம்பி திடனா இருக்க உதவி செய்யுங்க. எந்த துர்ச்செய்தி அவங்க கேட்டாலும், எந்த துர்ச்செய்தி அவங்க கண்கள் கண்டாலும் அவங்க சொல்லணும், இனி நான் பயப்பட மாட்டேன். எவரை பார்த்து என் இயேசு சொன்னாரே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அதே போல நான் தைரியமாய் நான் இருப்பேன். நான் கர்த்தரை நம்பிக்கொண்டே இருப்பேன். என் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவி எடுத்து போட்டதற்கு நன்றி. தன் பிள்ளைகளை குறித்து இருக்கிற பயம், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமான்ற ஒரு பயம், அதெல்லாம் மாறட்டும்பா. என் பிஸ்னஸ் நல்லா முன்னேறுமான்னு என்கிற அந்த பயம் எல்லாம் மாறட்டும் ராஜா. எந்த காரியத்தை குறித்து பயந்து போயிருக்கிறாங்க, தன் சரீரத்தில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இந்த வியாதியை குறித்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இப்படிதான் நடக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையை பொய்யாய் மாற்றுவீராக. டாக்டர்கள் கொடுத்த ரிப்போர்ட் அது பொய்யாய் மாறட்டும் ஆண்டவரே. நீ சுகத்தை கொடுப்பீர் என்று சொன்னால் அந்த ரிப்போர்ட் பொய்யாய் மாறி போகுமே. என் ஆண்டவர், நீங்க விடுதலை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தை, தைரியத்தை தந்ததற்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்காக கர்த்தர் உங்களை இன்னும் மென்மேலும் அவர் ஆசீர்வித்து பெருக பண்ணுவார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, நீங்க பெற்றுக்கொண்ட நன்மையை தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.